எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த டே வந்து எனக்கு அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து எப்படி போச்சு, நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எழுந்துச்சி வந்தோடனே செடியெலாம் பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட்டில் வந்து ஒரு லீஃப் நல்லா வளர்ந்துருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா வீட்டிலேருந்து வெளியில் எழுந்துச்சி வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தேசிய கொடியெல்லாம் ஏற்றிட்டு கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, ஸ்நாக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லாம். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் எதுவுமே இல்லை, ஆயில் கூட இல்லை. ஸோ வந்துட்டு எக், ப்ரெட்டு அப்புறம் ஆயில் எல்லாமே போய் வெளியில் தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு மயோனீஸ் தான் ரெடி பண்ணோம். மயோனீஸ்க்கு வந்து 3 எக் எடுத்துகிட்டு அதில் வந்து எல்லோ மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒயிட் மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் அது கூட வந்து கோல்டு வினர் ஆயில் சேர்த்துட்டு அது கூட வந்து 4 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக மிளகு, அப்புறமா வந்து 1 ஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் சேர்த்து மயோனைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். மயோனைஸ் டேஸ்ட்டு அற்புதமாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். ஒரு சில கடையில் மட்டும்தான் மயோனைஸ் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் பண்ணது வந்து உண்மையாகவே டேஸ்ட் அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என் தம்பிக்கும் வந்து மயோனைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவனும் மயோனைஸ் வச்சு அவனும் வந்து மயோனைஸ் வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்புறமா பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு ஒருத்தருக்கு வந்து 2 எக் எடுத்து உடச்சி ஊற்றிக்கிட்டோம். எக் எடுத்து நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கிட்டு அப்புறமா வந்துட்டு அதை கல்லில் ஊற்றிட்டு அப்புறம் ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீன் சட்னி அண்ட் ஒயிட் சட்னி ரெண்டுமே வச்சு பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால வந்துட்டு நாங்கள் அப்படியே சமைச்சிட்டே வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எப்படிலாம் இருக்கோம், எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நானே என் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிலாம் வந்து சேர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்கூல் கிடையாது, இன்றைக்கி லீவ் தான், போயிட்டு ½ அன் ஹவரில் கொடி ஏற்றிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்போல்லாம் நல்லாயிருக்கும் ஜாலியாக. அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் எங்கள் ஸ்கூல் டேஸ் பற்றி நாங்களே எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ஃபன்னாக போச்சு கொஞ்சம் நேரம். அப்புறமா ஒரு பிரெட் ஆம்லேட் ரெடியான உடனே அதை எடுத்து டேஸ்ட் பார்த்தா டேஸ்ட் உண்மையாகவே அற்புதமாக இருந்துச்சு. அப்பா, நம்ம வந்து எத்தனையோ கடையில் போய் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்ததில்லை. ஏதோ சில நல்ல கடையிலே சாப்பிட்ருப்போம். உண்மையாகவே இதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கடையில் வந்துட்டு நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன் பிரெட் ஆம்லேட், ஆனால் எங்கேயாவது ஒரு சில கடையில் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் பண்ண இந்த பிரெட் ஆம்லேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உடனே எங்களுக்கு வந்து என்ன தோண ஆரம்பிச்சிச்சா, நம்மளே பேசாமல் ஒரு பிரெட் ஆம்லேட் கடை போட்டுடலாம்ல அப்படி சொல்லி தோண ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே இப்படி தான். இப்போ நாங்கள் செஞ்ச பிரியாணி நல்லா வந்துருச்சு அப்படின்னா, டேஸ்ட் வந்து நல்லா வந்துருச்சுன்னா பேசாமல் பிரியாணி கடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் பிரெட் ஆம்லேட் வந்து நாங்கள் 5 பேர் இருந்தனால ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட் தான் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு வந்து க்ரீன் சட்னி அவ்வளோவா பிடிக்காது. அதுவும் நாங்கள் பண்ண க்ரீன் சட்னி வேறு நல்லாவே இல்லை, கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு, உண்மையை ஒத்துப்பேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டேன். ஏதோ ஓரளவு பரவாயில்லாமல் நல்லா இருந்துச்சு க்ரீன் சட்னி. அப்புறமா பிரெட் ஆம்லேட் கூடவே சேர்த்து சாண்ட்விச்சும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் தம்பி தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஏதோ தக்காளி வெங்காயம் வந்து பச்சையாக வச்சு சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஒரு வாய் தான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் எப்போவுமே சிக்கன் வாங்கினா நார்மலாக சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் கிரேவி நார்மலாக தான் பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு செட்டிநாடு சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் வந்து மஸ்ட். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி தேங்காய் இருந்துச்சு, அதை எடுத்து உடச்சிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து பச்சை மிளகா நம்ம சேர்க்க மாட்டோம், காஞ்ச மிளகா தான் சேர்க்கணும். ஸோ அதனால் தேங்காய் துருவி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 காஞ்ச மிளகா கிட்டே எடுத்து வச்சுக்கிட்டோம். எடுத்து வைக்கும்போதே 15 மிளகா எடுத்து வச்சுருக்கோமே, காரம் ரொம்ப ஜாஸ்தியாகிற போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே தான் எடுத்து வச்சோம். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஆனால் என்ன சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் சேர்த்து அதை நல்லா வறுத்து வச்சுக்கிட்டோம். இதில் நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறமா கொஞ்சமாக மல்லி, நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கிற தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து வறுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும், அது நல்லாயிருக்கும் ரொம்ப. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா ஜீரகம், சோம்பு இதோட டேஸ்ட் வந்து வறுத்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா. இதை வறுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த சிக்கன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு சிக்கனை வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த பிளட்லாம் வந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா வந்துட்டு உப்பு அண்ட் மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செகண்ட் வாஷும் பண்ணியாச்சு. நல்லா சிக்கன் க்ளீன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சிக்கன் சாப்பிட பிடிக்கும் ரொம்ப, ஆனால் அந்த சிக்கனை வந்து கழுவுறதுக்கு அது பச்சையாக இருக்கும்போது தொடுறது பிடிக்காது.
சிக்கனை கழுவி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருந்த அந்த மசாலாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து குறன்னு இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ரசம் செய்கிறதுக்கான திங்ஸ்லாம் போட்டு வறுக்க ஆரம்பித்தாச்சு. ரசம் செய்கிறது எப்பயும் போல் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான் பண்ணோம். அப்புறமா வந்துட்டு சைட் பை சைடாக வந்துட்டு இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பித்தாச்சு. ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவன் வந்து இப்படி தான், இவனுக்கு வந்து வேறு வேலையே இல்லை, வீடியோ எடுக்கும்போது எப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்புறம் நானும் சமைக்கிறேன்னு வந்து 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு ஏதாவது பண்ணி விட்டு அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். ஆனால் நம்ம என்ன தான் சமைக்கும் போது கருவேப்பிலை சேர்த்தாலும் வந்துட்டு கருவேப்பிலை எல்லாருமே வந்துட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் அதை சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்து சாப்பாடோடய சேர்த்து சாப்பிடுவேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான மசாலாலாம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கிட்டோம். நல்லா வதக்கி அந்த மசாலா வாசம் போனோடனே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டோம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு, அப்புறமா நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 6 பேர் இருப்போம். ஸோ அதனால் வந்து 3 கிளாஸ் அரிசி வந்துட்டு அளந்து எடுத்து வச்சாச்சு. இந்த அரிசியை வந்துட்டு நான் வந்து ஊற வைக்க தேவையில்ல, ஊற வச்சா அது ரொம்ப குழஞ்சிரும். ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா அதை கழுவிட்டு அரிசியை வேகப்பட்டாச்சு. இந்த டைம் வந்து குக்கரில் வைக்கலை, நார்மலாக வந்துட்டு வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிக்க தான் செஞ்சோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா காரம்னா காரம், அப்படி ஒரு காரம் ரொம்ப 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 ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கே அப்படி ஒரு காரமாக இருந்துச்சு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. நம்மளாலே சாப்பிட முடியலையே, இங்கே காரமே ஆகாமல் ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ண போகிறானோ, அவன் நலம்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை எடுத்து 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா காரம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. காரம் குறைஞ்ச உடனே டேஸ்ட் வந்து அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி எனக்கு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு இதை பார்த்தோன்னே நல்லா டெம்ட் ஆகி செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா சாப்பிடுவோன்னு ஆயிடுச்சு. அப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையவே பிச்சு போட்டுட்டு நல்லா அதை கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டோம். லாஸ்ட்டில் காரத்தை எடுக்கிறதுக்காண்டி போட்ட அந்த 4 உருளைக்கிழங்கு பீஸையும் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இது ரசத்துக்கு கரெக்டாக இருக்குமா, தண்ணியாக இருக்கும். சிக்கன் கிரேவி முடிஞ்ச உடனே வந்துட்டு ரசம் வைக்க தான் ரெடி பண்ணிகிட்டு வந்தோம். ஆல்ரெடி வந்து மிளகு ஜீரகம் அதெல்லாம் வந்து வறுத்து வச்சாச்சு. அப்புறமா அதை வந்து அரைக்க தான் ரெடி பண்ணிகிட்டு வந்தோம். காஞ்ச மிளகாவே ரசம் வந்து எப்பயும் போல் எல்லோரும் மாதிரி தான் வச்சோம். என்னன்னு தெரியல, இன்றைக்கி வந்து ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என் தம்பி வேறு ரசத்தை குடிச்சிட்டு அடிப்பொலி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே கிடந்தா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த லெவலுக்கு இருந்துச்சு ரசம் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கும் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதோட குடிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பிளேட்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அவன் திங்கிடும் போ. உருளைக்கிழங்கு போட்ட உடனே காரம் வந்து முன்னாடி இருந்ததோட அப்புறமா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆனால் அப்படி இருந்துமே இங்கே கிரே கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு வந்து காரமாக இருக்குது, வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கிடந்தான். அப்போ முன்னாடி இந்த காரத்துக்கு என்ன பண்ணியிருப்போனோ தெரில அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் எல்லாருக்கும்.